ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் வந்திருக்கு. நம்ம ஜாக்டோஜியா அமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக தங்களது அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்புலாம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஜாக்டோஜியா உயர்மட்ட கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும்ன்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த அதிரடி முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நீண்ட நாட்களாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிறைவேற்ற மறுத்து வராங்க அப்படின்னு அவங்களோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஜனவரி 6ஆம் தேதி ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு முன்னாடி 2 கட்டமாக போராட்டங்கள் நடத்த போகிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 11, 12ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் உரிமை மீட்பு போராட்டம் நடத்த போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான வேலைநிறுத்த ஆயுத மாநாடு நடைபெறும்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இவங்களுடைய முக்கியமான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான். திமுக தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா இதை சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு 4 வருஷம் மேலே ஆகி ஆட்சி முடியும் தருவாயில் இருக்குது. இன்னுமா பார்த்தீங்கன்னா அமல்படுத்தாமல் இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய கோபமாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான உத்தரவும் போட்டாங்க. இப்போ இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு அறிவிச்சிருக்காங்க. இது தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு சொல்லலாம். 2026 எலெக்ஷன் நெருங்குற இந்த நேரத்தில் இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். ஸோ ஜனவரி 6ஆம் தேதி முதல் கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஸ்கூல்ஸு இவையெல்லாம் ப்ராப்பராக செயல்படுமான்ட்டு சந்தேகம் தான். அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த போராட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.